வணக்கம். சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லாமல் சமூக பங்கீடு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டாலும் இப்போ வேல்முருகன் வெளியேறிட்டாரு. அதையும் தாண்டி இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளை எப்படிலாம் வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். இந்திய கம்யூனிஸ்டுக்குலாம் 5 சீட்டு தான் கொடுக்க முடியும். மதிமுகவுக்கு 4 சீட்டு. இதெல்லாம் ஏற்கனவே அவங்க அடித்த ஜால்ராவை ஓவராக அடித்தாலும் இன்னைக்கு திமுக அவர்களை ஏமாற்றி வருதுன்னே சொல்லலாம். அதாவது பொறுமல்ல இருக்காங்க. ஒரு பக்கம் நேற்று தேமுதிகவுக்கு சீட் அள்ளி கொடுக்குறாரு. விசிகா இன்னும் முடிவாகலை. நமக்கு தெரிஞ்சு விசிகா அவங்க 10 கேட்குறாங்க. அநேகமாக ஒரு 7-8ல் முடிப்பாங்கன்னு நினைக்கிறோம். இது இல்லாமல் மக்கள் நீதி மையம் 2 சீட்டு. அவங்க டார்ச்சில் தான் நிற்பாங்கிறாங்க. உதயசூரில் தான் நிற்கணுங்கிறாங்க. சரி, எல்லாம் ஓகே தான். இவங்கெல்லாம் கூட்டணிலாம் முடிஞ்சு எப்படியும் ஒரு இனிமேல் வெளியில் யாரும் போக மாட்டாங்க, முடிஞ்சிடும். ஆனால் முடிஞ்சு போனாலும் இது முற்றுப்புள்ளி இல்லாமல் போகுமானா அதான் சிக்கல். பல ஊர்களில் பஞ்சாயத்து ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இவங்க தொகுதி கேட்குறாங்க, அதே தொகுதியை திமுக கேட்குறாங்க, அதே தொகுதி விசிகா, இப்படி பல தொகுதிகள் வந்துருச்சான். ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தர் உள்ளடி வேலை பார்ப்பாங்க. எல்லாரும் கோபமாக பார்க்குறது எது? காங்கிரஸுக்கு. சண்முகம் என்ன சொல்கிறாரு? காங்கிரஸுக்கு 28 கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு எண்ணிக்கையை குறைக்கிறீங்க, எந்த விதத்தில் நியாயம்? ஏன்னா முதல்ல முஸ்லீம் லீக் போயிட்டு வெளியில் வந்தோடனே எண்ணிக்கையை குறைக்க சொன்னாங்கன்னு சொல்லும் போதே நம்ம சொன்னோம். முஸ்லீம் லீக்கை வச்சு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஸ்டாலின் சொல்கிறாரு, எப்பா முஸ்லீம் லீக் குறைச்சிருச்சு, இனிமேல் யார் வந்தாலும் குறைச்சிடணும். அதனால தான் மதிமுகவுக்கு 4, இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 6 இருந்தது, 5. எல்லாரும் அதே மாதிரி சண்முகத்திட்டையும் குறைக்கணும்னா அவர் குறைக்க முடியாதுங்க. ஏற்கனவே கூட கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இப்போ இது ஏற்கனவே கம்மி, இதில் கம்மியாக முடியாது. 6 சீட்டு தரேன்னு சொன்னால் கூப்பிடுங்க வரோம், இல்லைன்னா பேச்சுவார்த்தையே வேணான்ட்டு அவர் வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதனால் அவரும் விடாப்பிடியாக இருக்கார். இன்னொரு பக்கம் திரும்ப அமைதியாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடவும் அமைதியாக இல்லை. அது எப்படி ஒத்துக்க முடியும்? நம்ம தான் பெரிய கட்சி, கட்டமைப்பு நிறையா இருக்க கட்சி. தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்குறாரு, நமக்கு சீட்டு கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கு ராஜ்யசபாலாம் தூக்கி கொடுக்குறாரு. இந்த 5 வருஷம் இந்த ஆட்சிக்காக எவ்வளோ நம்ம முட்டு கொடுத்தோம். இதனால் இவங்களால் நமக்கு எவ்வளோ பேர் கெட்டு போச்சு. அதையும் தாங்கிட்டு இன்றைக்கி ஏன் இருக்கோம்? ஸ்டாலின் ஜெயிக்கணுங்கிறதுனால தான் இருக்கோம். அதையும் வச்சு நம்ம ஓரளவுக்காக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அது ஒரு பேச்சுவார்த்தை. இன்னொன்று பானை சின்னத்தில் தான் நிற்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ திமுக அப்படிங்கிற தலைமை இப்போ கீழே கிரவுண்ட்லலாம் விசாரித்து பார்த்து பெந்நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட், எல்லாம் கொடுத்த ரிப்போர்ட்டில் ஒரு 30 எம்எல்ஏக்களுக்கு சீட் இல்லை. அப்போ 30 எம்எல்ஏக்களுக்கு சீட் இல்லைன்னா அந்த 30 எம்எல்ஏக்களும் போட்டி வேட்பாளர்களாக போவாங்க, உள்ளடி வேலை பார்ப்பாங்க. இந்த பிரச்சனை பஞ்சாயத்தை சமாளிக்கணும். அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா தேமுதிக சீட்டு கேட்குது, அங்கேயே விசிகா கேட்குறாங்க. சரி, தேமுதிக கொடுத்துட்டிங்கன்னா விசிகா வேலை செய்ய மாட்டாங்க, திமுக வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ தேமுதிக வந்ததுன்னா எல்லாருக்கும் அவ்வளோ கோபம். இப்போ காங்கிரஸுக்கு 3 தொகுதி கொடுத்த கோபம் இருந்தாலும் அது கூட ஆறிடும் பொழுது. இப்போ தேமுதிக நிற்கிற தொகுதியில் வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பேசுகிற நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, தேமுதிகவுக்கு சிக்கல் தான், ஒன்றும் நிம்மதி இருக்காது. ஒன்று. இன்னொன்று, இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜிலேருந்து நம்ம ஏவாவேலு இவங்கெல்லாம் திமுக கொடுக்குற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றுவார்கள். கூட்டணி கட்சிக்கு இருக்கக்கூடிய தொகுதியில் அவங்களால அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பணியாற்ற முடியுமா? இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தினமும் நான் நேர்காணல் நடத்துகிறேன், நம்மளுடைய கட்சிக்காரர்களை பார்க்கறது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறாராம், விஜய் வந்ததுனால எஃபெக்ட் இருக்குமா? அதிமுக எப்படி போயிட்டுருக்குது? வரவங்கலாம் இல்லைங்க, விஜயால் பயங்கர எஃபெக்ட், நம்ம தோற்றுருவோம் அப்படியே சொல்லுவாங்க. போகிறதுக்கு முன்னாடியே சொல்லி தான் அனுப்புகிறாங்களாம். சிஎம் முகம் கோணாமல் நடந்துக்குவாங்க, எல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டு வாங்க. இது தெரியாமல் சிஎம் நினச்சிக்கிறார். வரவங்கலாம் நம்மளை சூப்பர், நம்ம திமுக திராவிட மாடல் சூப்பர் தலைவர் உள்ளே போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் 1 to 1 நடந்தது. உடன்பிறப்பே வான்னு அதே தான் நடந்துதான். உள்ளே போகும்போது எதுவுமே குறை சொல்லாது, கேட்குறதுக்கு ஆமாம் போட்டுட்டு வாங்க. இதான் ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் சிஎம்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறார். என்னப்பா வரவங்க எல்லாம் கேட்டால் சேலமும் நம்ம கோட்டைங்கிறாங்க, தருமபுரியும் கோட்டைங்கிறாங்க. என்னப்பா எல்லாருமே நம்ம திராவிட மாடலுடைய சாதனை அப்படி இருக்கா? எப்பயுமே கலைஞர்லாம் இருக்கும்போது உட்காந்து பேசுவாங்க. ஆற்காடு வீராசாமி, அன்பழகன், துரைமுருகன்லாம் உட்காந்து பேசி ஒரு காலைல 4 மணிக்கு வாக்கிங் போவார். நான் தினமும் அவரை பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன், தினமும் பார்ப்பேன் நான். வாக்கிங் போகும்போது சைதாப்பேட்டில் கிட்டு வருவார், டிஆர் பாலு காலையில் உட்காந்துருப்பார். அங்கேயே ஒரு கூட்டம் நடக்கும் காலையில். இது அப்போ அறிவாலயத்துக்கு தினமும் வருவார், காலையிலையும் வருவார், இரவும் வருவார். காலையில் 8 மணி நியூஸ் பார்க்கறதுக்கு தான் போவார், சாயங்காலம் 8 மணி நியூஸ் சன் நியூஸ் பார்ப்பாங்க. இப்படி ஒரு கலந்துரையாடல் இருந்தது. என்ன நிலவரம்னு தெரியும் அவங்களுக்கு. இன்றைக்கி அப்படி இல்லை. ஸ்டாலினுக்கு பல விவரங்களும் தெரியல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது அவருடைய உதவியாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IAS IPS அதிகாரிகள் மட்டும்தான். கட்சிக்காரங்கிட்ட யார்ட்டையும் பெருசாக தொடர்பே இல்லை.
இன்னொன்று யாராவது இப்போ ஏதாவது சொன்னால் கூட ஏதாவது நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் அடுத்த நாள் வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க. அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. இன்னொன்று கலைஞர் அவர்கள் பழைய எதிர்கட்சி பேப்பர்லாம் வர படிப்பார். தினமணியிலேருந்து தினமலர்லேருந்து எல்லா பேப்பரையும் படித்து எல்லா பேப்பருக்கும் அவரே ஃபோன் பண்ணுவார். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பேப்பர் படிக்கிறாருன்னா மக்களுக்கே தெரியும் அவர் என்ன படிக்கிறாருன்னு. அப்போ என்னென்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. விளாத்திக்குளம் சம்பவம் நடக்குது, கிருஷ்ணகிரி சம்பவம் நடக்குது, பல ஊர்களில் பல பஞ்சாயத்து நடக்குது. இதெல்லாம் உடனுக்குடன் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியறது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியோ இல்லை விஜயோ அறிக்கை விட்டால் தான் தெரியுது. அதை தடுக்க முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியவே இல்லை. அப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, நம்ம தான் பொற்கால ஆட்சி நடத்துகிறமே இவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. அந்த கணக்கு தப்பாகும் அப்படிங்கிறத யார் போய் சொல்கிறது அவருக்கு? அதனால் வரவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம தான் தலைவரேன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பயுமே உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க ஆமாஞ்சாமி போடுறதுக்குன்னு, யாரையுமே உள்ள விட மாட்டாங்க அவங்க. அப்போ இன்னொன்று, அந்த தலைவர் எப்படி இருக்கணும்னா, எப்பா வாப்பா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய தலைவராக இருக்கணும். இங்கே அப்படி இல்லை. ஏன்னா நம்மளை பற்றிலாம் பெருமையாக பேசுகிறாங்களேன்னு இவர் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் தலைவரை எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க, உங்களை பற்றியும் உங்கள் பையனை பற்றியும் திராவிட மாடல் தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறாங்க. சொல்ல முடியாத தலைவர். டெல்லி கூட போயிருந்தேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஆட்சி இல்லை, நீங்கள் டெல்லியிலனா கூட ஜெயிப்பீங்கன்னு கூட ஏற்றி விட வேண்டியதான், வேறு என்ன பேசுறது. இதுதான் இன்றைக்கி திராவிட மாடல். அப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் விசிகாவும் நிம்மதியாக இல்லை. இப்போ என்ன சிக்கல்லாம் கிரவுண்டில் விசிகாவோ திமுகவோ இவங்கெல்லாம் உள்ளன்போடு வேலை பார்ப்பாங்களாங்க சிக்கல். இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 5 கொடுக்குறீங்க, அவங்களுக்கு கோவம் வராமையாக இருக்கும். நல்லா யோசனை பாருங்க. மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு எத்தனை தடவை அலைய விட்டு இன்னும் நீங்கள் முடிவு எடுக்கலை. பிசிகே சொல்லவே வேணாம், எவ்வளோ ஜால்ரா போட்டால் இன்றைக்கி சீட்டே கொடுக்காம தடுமாற வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 30 இது எல்லாம் சேர்ந்து தேர்தல் எதிரொலிக்கும். அது ஸ்டாலினுக்கு அந்த பயம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கி வியூக வகுப்பு நிறுவனம் பெண் நிறுவனத்துக்குலாம் பயம் வந்துடுச்சு. 30 எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கலாம், அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது முன்னாடி வேலை பார்ப்பாங்க, இதெல்லாம் என்ன சமாளிக்கிறது? அப்போது சமாளிக்க ஆள் இருந்தது, இப்போது சமாளிக்க ஆள் இல்லை. ஸ்டாலின் திணறி கொண்டிருக்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் ஸ்டாலின் திணறாரு, அவங்க பையன் உதயநிதி வந்து நல்லா யோசனை பாருங்க. இந்நேரம் உதயநிதி வந்து பல மாவட்டங்களுக்கு போய் சுற்றுப்பயணம் போய் அங்கே இருக்கக்கூடிய குறையை பார்க்குறது, இல்லை நிறைய நிர்வாகிகளை சந்தித்து அடுத்து தேர்தலை எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. அவரும் வேறு உலகத்தில் இருக்கார். இப்போ கட்சி யார் நடத்துகிறானே தெரியல இன்றைக்கி. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன ஒன்று, கூட்டணி பலம். ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஆடி வேலை செய்கிறார், அவர் மேலே இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம். இதுதான் இன்றைக்கி திமுகவுக்கு ஓரளவுக்கு பலம் தரக்கூடிய விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பாலியல் பிரச்சனையில் ஆரம்பித்து, பொருளாதாரத்தில் ஆரம்பித்து, மக்களுடைய கடும் கோபம், இன்னொன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, இதெல்லாம் திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது. கூட்டணி பலம் இந்த தேர்தலில் வீணாகும். அதையும் தாண்டி இவங்க நிறைய பேரை சேர்த்ததே வரக்கூடிய தேர்தலில் பெரிய ஒரு டிராபேக்காகவும், தேர்தல் முடிஞ்ச உடனே நிறைய சொல்லுவாங்க, தேவையில்லாமல் தேமுதிக அவர் சேர்த்துக்க வேணாம், தேமுதிகவுக்கு கொடுக்குறத அந்த ஒரு என்ன கேட்டார் வேல்முருகன், ஏதோ ஒரு சீட் 2 சீட் கொடுத்து அவரையே இருக்க வச்சிருக்கலாம், தேவையில்லாமல் தேமுதிகவெல்லாம் எதுக்கு உள்ளே சேர்த்திங்கன்னு பேசினாலும் பேசுவார்கள் நான் உறுதியாக நம்புகிறேன். இதே போல் ஒவ்வொரு கட்சியிலையும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, தலைவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் கிரவுண்டில் போய் வேலை செய்ய முடியாது. திமுக காரங்க நின்னா திமுக காரங்க வேலை செய்வாங்க. ஏன்னா திமுக காரங்க தான் பணம் அதிகாரம்லாம் இருக்குது. அதே மாதிரி விசிக என்னன்னா அவங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்குது, அவங்க வேலை செய்வாங்க. தேமுதிகவுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது, யார் வேலை செய்யணும் தேமுதிகவுக்கு நல்லா சொல்லி பாருங்கள். கம்யூனிஸ்ட்டு கூட ஆள் இருக்குங்க, டீ குடிக்காமல் கூட வேலை பார்ப்பாங்க கம்யூனிஸ்ட்லாம். தேமுதிக அந்த மாதிரி ஆள் இருக்கா? வழியே போய் கூப்பிட்டு போய் அவர் ராஜ்யசபா எம்பி கொடுத்து உள்ளே கூப்பிட்டு வரீங்க, இந்த கோபம் மற்றவங்களுக்கு இருக்காதா? அது இன்னொருத்தர் சொல்கிறார், நீங்கள் எழுதி வச்சுக்காங்க சார், பிரேமலதா தேமுதிக எங்கே போதா தோத்துக்கிட்டே தான் சார் இருக்கும், தேவையில்லாமல் இவர் கூட வச்சுக்கிட்டாரு, இந்த எலெக்ஷனில் முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் திமுக விட்டு புகைச்சல் மிகப்பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது. திணறி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, ஸ்டாலின் அப்படி இப்படின்னு பார்த்து கூட்டணியை முடிச்சு விட்ருவார், எல்லாம் முடிப்பார். தேர்தலில் போய் உள்ளே போய் வேலை செய்யும் போது அப்போ இருக்கும் பாருங்கள் எதிர்ப்பு, உள்ளடி வேலை. அதை ஸ்டாலின் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுக ஆட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.